தமிழக அரசு எப்படி நடந்து கொண்டிருக்கிறது என்பது மிக கவலை அளிக்கக்கூடியதாக இருக்கிறது. நேற்று பாத்தீங்கன்னா திருச்செந்தூர்ல கூட்ட நெரிசல்ல 2 நாட்களுக்கு முன்னால் ஒரு பக்தர் உயிரிழந்திருக்கிறார். ஆக அறநிலையத்துறை இதே மாதிரி கோயில்கள்ல எந்த அளவிற்கு பக்தர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கிறார்கள் என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆனா அண்ணன் சேகர்பாபு சொல்றாரு முருகனோட அருள் அவங்களுக்கு இருக்குன்னு. அப்ப முதலமைச்சர் முருகன் கோயிலுக்கு போக மாட்டேன்றாரு. இது மிகப்பெரிய கேள்விதானே இது. இன்னைக்கு சேகர்பாபு முருகனோட அருள் முதலமைச்சர் எங்க அரசுக்கு இருக்குன்னா, நீங்க இஃப்தார் விருதுக்கு போறீங்க, கிறிஸ்துமஸ் விழாவுக்கு போறீங்க, முருகன் கோயிலுக்கு வர்றதை உங்களுக்கு எது தடுக்கிறது என்று கேட்கிறேன். இறை நம்பிக்கை என்றால் எல்லாம் தான் இறை நம்பிக்கை. அதனால முதல்ல நீங்க ஒரு அனைவரையும் சமமாக நடத்துவதற்கு பழகி கொள்ளுங்கள். இன்னைக்கு அரசாங்கம் எப்படி நடந்து கொண்டு இருக்கிறது என்றால் மிக கவலைக்குரியதாக இருக்கிறது. ஏனென்றால் இன்னைக்கு வேற மாநிலத்துக்கு போறாங்க. ஆனா நம்ம மாநிலத்துல உள்ள பிரச்சனை ஏதாவது பார்த்தாங்களா? இன்னைக்கு காவிரி பிரச்சனை இவ்வளவு நாள் இருக்கு, ஏதாவது குழு அனுப்புனாங்களா? இன்னைக்கு இல்லாத தொகுதி வரையறைக்கு குழுவை அனுப்பிட்டு இருக்காங்க. காவிரிக்கு குழு அனுப்பி இருக்காங்களா? மேகதாதுல அணை கட்டியே ஆவேன்னு அங்குள்ள துணை முதலமைச்சர் சிவகுமார் சொல்றாரு. அதுக்கு என்ன பதில்? அதே மாதிரி என்னைக்காவது இத மாதிரி ஒரு குழுவை மக்களுக்காக கேரளாக்கு அனுப்புனீங்களா? மேகதாதுல அவ்வளவு பிரச்சனை இருக்கு. ஆனா இன்னைக்கு ஒண்ணு இல்லாத, மத்திய அரசு அறிவிக்காத தொகுதி வரையறையை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். அதே மாதிரி இந்தி திணிக்கப்படாது என்று சொன்னாலும் இந்தி திணித்துக் கொண்டிருக்கிறார்கள். தமிழகத்துல திருநெல்வேலியில மட்டும் 46 கொலைகள் நடந்திருக்கிறது. காங்கிரஸ்காரரோட ஒரு மாவட்ட தலைவர் அங்கே கொலையுண்டு இருக்கிறார். நேற்று நீங்க பாத்தீங்கன்னா ரிட்டையர் ஆன காவல்துறை அதிகாரி, பாதுகாப்பு அதிகாரி போன்ல பேசி எனக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொன்னதுக்கு அப்புறமும் அவர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார். தமிழகத்துல என்ன நடந்துகிட்டு இருக்கு? ஆனா இவ்வளவு நடந்துட்டு இருக்கு. முதலமைச்சர் சட்டமன்றத்துல தமிழகத்தில சட்டம் ஒழுங்கு நன்றாக இருக்கிறது என்று சொல்றாரு. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.